புதுயுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு அவர் நிகழ்ச்சி. இது எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் ஹாப்பி ஹார்ட்ஸ். அந்த காலத்துலேயும் ஒரு பாட்டில் சொல்லியிருக்காங்க, சிரித்து வாழ வேண்டும் அப்படின்னு. சிரித்து வாழ்ந்தால் நம்ம உடம்புல எல்லாத்துக்குமே நல்லது, ரொம்ப முக்கியமாக நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப 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 நல்லது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இதய ஆரோக்கியம் குறித்த பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுவும் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணாத பல விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். அதனால் தவறாமல் நம்ம நிகழ்ச்சியை முழுசாக பாருங்கள். உங்களுடைய சந்தேகங்களை நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கூட எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து 2 தலை சிறந்த இதய நிபுணர்கள் வந்து இணைந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வி ஹேவ் டாக்டர் டிஆர் முரளிதரன் அவர்கள், டைரக்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியாக் சயின்சஸ், அண்ட் டாக்டர் சூரியபிரகாஷ் அவர்கள், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜி. வணக்கம். நலமா இருக்கீங்களா? எஸ். மீண்டும் ஹாப்பி ஹார்ட்ஸில் உங்களோட இணைவதில் எங்களுக்கு மிக 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 மகிழ்ச்சி. ஏன்னா கடந்த வாரமே வந்து நம்ம ஹாப்பி ஹார்ட்ஸில் ஒரு அருமையான டாபிக் பற்றி பேசியிருந்தோம். பல நேயர்கள் வந்து அதை பார்த்து பயங்கரமாக பலனடைஞ்சிருந்ததாக சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இன்னைக்கு இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ணாத பல டாபிக்ஸ் பற்றி பேச போகிறோம் அப்படின்றத நீங்கள் எனக்கு சொன்ன உடனே மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெயின் டாபிக் வந்து சடனாக சில பேருக்கு இப்போ வந்து ஹார்ட் பீட் கொஞ்சம் கம்மியாகிடுது. சம்டைம்ஸ் அவங்கள அறியாமையே அதிகமாக படப்படன் துடிக்குது அப்படின்னு கவலைப்படுறாங்க. ஸோ இது ஒரு விதமான நோயா என்ன ஏது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு பேர் அரித்மியா அப்படின்னு நீங்கள் அழைக்கிறீங்க. ஸோ அப்படின்னா என்னங்க? நல்ல கேட்டீங்க. நமக்கு வந்து இப்போ இந்த இருதய துடிப்பை வந்து ஸ்கூலில் படிப்போம் 72 அப்படின்னு. உண்மையில் சொல்லப்போனால் 50லேருந்து 100 வரைக்கும். நல்லா தூங்கும்போது பல்ஸ் குறையும், எந்திரிக்கும் போது கொஞ்சம் அதிகமாகும், கோவப்பட்டாலோ பதட்டப்பட்டாலோ சந்தோஷப்பட்டாலோ எக்ஸசைஸாலோ அதிகமாகும். இது இயற்கையான இருதய துடிப்பு. சில டைம் சில வியாதிகள் துடிப்பை ரொம்ப கம்மி பண்ணும், சில ரொம்ப வேகமாக போகும். இருதயம் வந்து நார்மல் வேகத்தில் துடிக்கிறனா ரொம்ப குறைந்தாலோ ரொம்ப வேகமாக போனாலோ அது உடல் முழுக்க ரத்த ஓட்டத்தை பாதிக்குங்க. அப்போ அதனால் சில நேரங்களில் மயக்கம், சில நேரங்களில் உயிருக்கே ஆபத்து, இது எல்லாமே வரலாம். இது ஆங்கிலத்தில் அரித்மியான்னு சொல்லுவோம். இருதய துடிப்பில் வரக்கூடிய மாறுபாடுகள், டாக்கி அரித்மியா வேகமாக போகிறது, பிராடி அரித்மியா மெதுவாக போகிறதுன்னு, இது எதனால் வந்ததை பொறுத்து மருத்துவ சிகிச்சைகள் மாறும். ரொம்ப பல்ஸ் குறைஞ்சாக்கா பேஸ்மேக்கர் கருவிகள் பொறுத்துனாக்கா அந்த துடிப்பு சீராகும். ரொம்ப வேகமாக போகும்போது சில ஸ்பெஷல் பேஸ்மேக்கர் வைக்கிறோம். இப்போ இது மாதிரி அட்வான்ஸ் சென்டர்ஸு, நம்ம சென்டர்ஸு நிறைய ஆஸ்பத்திரி இந்தியா முழுக்கும் அந்த துடிப்பு எங்கேருந்து மாறுது, அந்த பர்டிகுலர் இடத்த வந்து நாம் நீக்க முடியும். ஆப்ரேஷன் எல்லாமே ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் சொல்லுவோம், எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடின்னு. இது புரியறதுக்கு வந்து நம்ம கண்ணுக்கு பார்த்து ஒரு சின்ன மரு இருக்கு வச்சுங்க, அந்த மருவை எடுக்கணும். ஆனால் கண்ணுக்கு ஆபத்து வரக்கூடாது, ஒரு தழும்பாய் முக விகாரமாகக்கூடாது. அதே மாதிரி இருதயத்துக்குள்ளே ஒரு சின்ன மரு மாதிரி இருக்கு, நம்ம துடிப்பு மாறி வர இடம், அதை மட்டும் எடுக்கக்கூடிய வசதிகள் விஞ்ஞானம் நம்மகிட்ட இருக்குங்க. அந்த மாதிரி பேஷண்ட் அது பண்ணும். ஆனால் அது எல்லாருக்கும் தேவையில்லை. யாருக்கு தேவைங்கிறது முறைப்படி பரிசோதனை பண்ணி கண்டுபிடிச்சி நான் பண்ணுறோம். அதுதான் இந்த அரித்மியாவோட ட்ரீட்மெண்ட் நான் பண்ணுறது. மருந்துகள் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஓகே. இந்த அப்நார்மல் ஹார்ட் பீட், இது அரித்மியா அப்படின்ற அழைக்கப்படுற இந்த ஒரு முக்கியமான இஷ்யூ பெரும்பாலும் ஆண்களுக்கு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பெண்களுக்கு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? புரியா இல்லை, இதில் வந்து ஜெண்டர் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆனால் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட சில டிசீசஸ் லைக் ஏவிஎன்ஆர்டின்னு சொல்லுவோம், சில வேகமாக துடிக்கிறது, அது பெண்களில் கொஞ்சம் காமனாக பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி அது பேஸ் பண்ணி தான் சார் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இருதயம் வேகமாக துடிக்கிறதா இல்லை கம்மியாக துடிக்கிறதான்ற பொறுத்து ஒருத்தவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் மாறும். சில பேருக்கு மெடிசன் மட்டுமே இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். சில பேருக்கு அந்த மெடிசனில் இருக்கும் போதும் சில பேருக்கு அந்த படப்படப்பு, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக வரவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி அந்த மைக்ரோ ஒரு பங்க்சர் மூலயமா அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா நரம்பை வந்து நம்மளால் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் மூலயமா நம்ம பூர்த்தி பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணால் அதோட ரெக்கரன்ஸ் ரேட் திருப்பி வரதை நம்ம கட்டுப்படுத்தலாம். 2வது மெடிசன்ஸும் நமக்கு ஒரு கம்மியாக குறைக்கலாம். ஓகே. ஒரு வகையான அதிவேக இதய துடிப்பு வந்து லேடிஸ்க்கு மட்டும், பெண்களுக்கு மட்டும் ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஒரு பாரத்தை எடுத்து போட்டுக்கிறாங்களோ, இல்லை அந்த ஃபேமிலி அந்த விஷயத்தை வந்து பார்த்துக்கணுன்ற அந்த பாரம் இதனால் அவங்களுக்கு ஏற்படுதா, இல்லை எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் அதனாலங்க, கொஞ்சம் வந்து அந்த ஹார்மோன் ரிலேட்டட் வேரியேஷன் அண்ட் அந்த இருதயம் துடிப்பு அந்த போகிற வழிங்க. இந்த இருதயம் நம்ம படத்தெலாம் பார்க்கும்போது ஒரு 3 டைமென்ஷனில் துடிப்பு அப்படி துடிக்கும்போது அந்த கரண்ட் போகிற வழியில் வரக்கூடிய சில மாற்றங்கள், அது லேடிஸாக கொஞ்சம் காமன். சாதாரணமாக ஏவி நோடல் ரியன்ட் டேக்கன்னு சொல்லுவோம். அது உலகம் முழுக்க வந்து ஒரு நாங்கள் 100 பேஷண்ட் பார்க்குற வச்சுக்கோங்க, அதில் 100ல் ஒரு 60லேருந்து 65 பேர் பெண்கள், 35-40 பேர் ஆண்கள். அந்த வித்தியாசம் இருக்குங்க.
இந்த இடத்துல அந்த ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் ட்ரீட்மெண்ட் மூலம் முழுக்க குணப்படுத்த முடியும். சொல்லப்போனால் நம்ம டெக்னாலஜி வந்து இப்போ வந்து அந்த 3D மேப்பிங் வந்துட்டோம். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே எப்படி கண்டுபிடிச்சோன்னா வி குட் சி நம்ம இருதயத்துக்குள்ளே போய் அந்த கெத்திட்ட வச்சு எங்கேருந்து கரண்ட் மாறுது, எப்படி அது ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து அது முப்பரிமாண வரைபடம், தமிழில் 3D மேப்பிங்னு சொல்லுவோம். ஸோ நம்முடைய ஸ்க்ரீனில் வந்து அந்த நோயாளியோட இருதயத்தை நம்ம 3Dயில் பார்க்க முடியும். ஹார்ட்டை வந்து எந்த ஆங்கிளாலும் திருப்பி துடிப்பு எங்கே மாறுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு நம்ம கரெக்டாக பண்ண முடியுது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற வளர்ச்சிங்க. தேங்க்ஃபுல் ஃபார் த டெக்னாலஜி ஆக்சுவலி. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்க, சொல்லுங்க, யாருக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க? டாக்டர் முரளிதரன் கிட்ட கேட்குறேங்க. இப்போ வந்து கற்றதை பெற்றதை மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரு, சந்தோஷமா இருக்குது இதை கேட்கறதுக்கு. இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு இப்ப மருத்துவர் சொன்னாரு 3D மேப்பிங் அப்படிங்கிற டெக்னாலஜி எல்லாம் இப்ப வந்துருச்சு, துல்லியமா பார்க்க முடியும் அப்படின்ட்டு. இவ்வளவு துல்லியமா பார்க்கறதுக்கான பரிசோதனை முறைகள் எல்லாம் இருந்தும் கூட இப்ப கோவை மாநகரத்திலேயே பாத்தீங்கன்னா சென்னையை பார்க்கும்போது கோவை மாநகரத்துல அதிகம் டிராபிக் இல்லை. இப்ப என்னோட உறவினரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகும்போது நீங்க ஒரு கோல்டன் பீரியட் மிஸ் பண்ணிட்டீங்க, தாமதமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கோல்டன் பீரியட் அப்படிங்கிறது என்ன? சமீப காலத்துல தான் நமக்கு வந்து மேம்பாலங்கள்லாம் வந்திருக்கு. கோவைக்கே பாத்தீங்கன்னா போன வாரம் தான் புதிய மேம்பாலம் வந்திருக்கு. ஸோ எவ்வளவு விரைவில் போகினாலும் இந்த டிராபிக் ஜாம் இருக்கும் பொழுது, எல்லா சாலைகளுமே முட்டு சந்த சாலைகளா இருக்கும் பொழுது எவ்வளவு விரைவில் நம்மளால செல்ல முடியும்? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்ப இந்த கோல்டன் பீரியட் அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படிங்கிறது நிறைய சாமானிய மக்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்லை. இது குறித்து டாக்டர் முரளிதரன் அவர்கிட்ட விளக்கம். கண்டிப்பா ஒரு பிரில்லியன்ட்டான கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இது வந்து எந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்துனாக்கா ஹார்ட் அட்டாக் மாரடைப்புன்னு வந்த உடனே முதல் 20 நிமிடங்கள்லேயே அந்த இரத்த குழாய் அடைப்புனால இருதயம் செயலுக்கு ஆரம்பிக்கும். அந்த டேமேஜ் ஒவ்வொரு நிமிஷம் தாண்டும் பொழுதும் அதோடைய வீரியம் அதிகமாகுது, இர்ரிவர்சிபிள் டேமேஜ் ஆகிடுது. ஸோ ஒரு லெவலில் வந்து ரொம்ப நேரம் கழித்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் விட்டுட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம போய் அந்த அடைப்பை எடுத்தால் கூட அந்த இருதயம் பழைய நிலைமைக்கு வர்றதில்லை. சில நேரங்களில் உயிரை காப்பாற்ற முடியும், பட் ஹார்ட் ரொம்ப வீக் ஆகிடுங்க. இதுதான் சார் ரொம்ப நல்ல கேள்வி கேட்ட நண்பர். அப்போ என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் கோல்டன் ஹவர் அந்த முதல் 60 நிமிஷம் அதுக்குள்ளே அருகில் மருத்துவமனைக்கு போயிடுங்க, முடிந்தால் அந்த அடைப்பை எடுத்துருங்க. காமனாக இப்போ நம்ம விரும்புகிறது வந்து அந்த அடைப்பை நேராக பார்த்து எடுக்கிறது, பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி சொல்கிறோம். அதாவது உடனடியாக ஆஞ்சியோ பண்ணி அந்த அடைப்பை பார்த்து எடுக்கிறது. முடியாத பட்சத்தில் ஒரு கேள்வி கடை கோயம்புத்தூர்னு பக்கத்துலேயே மேட்டுப்பாளையமோ அவிநாசியோ ஈரோடோ நான் அடுத்த ஒரு மணி நேரத்தை ரீச் ஆக முடியாதுன்னா மருந்துகள் கொடுக்கலாம். ஃபார்மக்கோ இன்வேசிவ் அப்ரோச்னு சொல்லுவோம். அந்த ஃபார்மக்கோ இன்வேசிவ் அப்ரோச்சில் வந்து மருந்துகள் கொடுத்தா ஓரளவுக்கு ரத்த ஓட்டம் திரும்பி வரும். அதுக்கு மேலே ஆஸ்பத்திரிக்கு போய் உடனே நாம் வந்து அடுத்த லெவலில் வந்து அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலாம். அது ரெண்டாவதுங்க. மூணாவது, நம்ம போன மீட்டிங்கில் இதுலேயும் நம்ம நிகழ்ச்சியிலையும் பேசணும், இந்த லோடிங் டோஸ் மாத்திரைகள் அது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை மட்டும் நம்பாமல் லோடிங் டோஸ் அருகிலுக்க மருத்துவமனையில் அந்த கிளாட் பஸ்டர் த்ராம்போலைட்டிக் தெரப்பி அந்த மருந்தை கொடுத்துட்டு போயிடலாம். எப்போது உடனடியாக ஒரு பெரிய மருத்துவமனையை நம்ம அணுக முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் அப்போ இம்பார்ட்டன். ஸோ அந்த கோல்டன் ஹவருக்குள்ளே ஏதாவது பண்ணும். அந்த தங்க நிமிடங்கள், நான் சில நேரம் சொல்லுவேன், அந்த தங்க நிமிடங்கள் என்னன்னாக்கா இந்த மண்ணில் நாம் தங்க நீண்ட நாள் தங்க கடவுள் அளித்திருக்கும் நிமிடங்கள், தங்க நிமிடங்களோ அந்த கோல்டன் ஹவர் அந்த 60 நிமிஷத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் உடனடியாக போயிடணும். இது வந்து நோயாளியால் முடியாது. நோயாளி கூட இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், இல்லை பைஸ்டாண்டர் யாராக இருந்தாலும் உடனடியாக அருகிலுக்க மருத்துவமனை கூட்டு போது நல்லது. அருமையான கேள்வி, நன்றிங்க. அருமையான கேள்விக்கு அருமையான பதிலும் முதல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த தங்க இடம், தங்கம் நிமிடங்கள் நீங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே இந்த மாதிரி ஒரு விளக்கம் நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை ஃபார் த கோல்டன் ஹார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் அதை வந்து இங்கே பதிவு பண்ணதுக்கு. அடுத்த காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது ஹாப்பி ஹார்ட்ஸ். வணக்கம். அது மூச்சு அடிக்கிற மூச்சு விட முடியல மேடம். ஓகேங்க சார், லைன்ல இருக்கீங்க. மீண்டும் உங்களுடைய கேள்வியை ஒரு முறை கேட்டுருங்க. சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கீங்க, டிவியை பார்த்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டிவியை பார்க்காம போன்ல பேசுங்க. சரி சரி சரிங்க மேடம். மூச்சு விட முடியல, ஈர்த்து விட முடியல. ஓகே, உங்களுடைய வயது என்னங்க? வயசு எனக்கு 59 ஆகுதுங்க. ஓகே, டாக்டர் கிட்ட இப்ப நம்ம பேசிடலாம். சரிங்க மேடம்.
இப்போ மூச்சு விடுறது தான் பிரச்சனை அப்படின்னா, மூச்சு விடுறது பிரச்சனை, சில பேர் மூச்சு திணறது, நடக்கும்போது மூச்சு வாங்குது, அந்த மாதிரி மல்டிபிள் இது சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. இப்போ மூச்சோட கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணங்கள் வந்து இருதயத்தினால இருக்கலாம், இல்லைனா அதை சுற்றி இருக்கிற நீர்னால இருக்கலாம், அப்படி இல்லைனா வெளியில் இருக்க நுரையீரல் பிரச்சனை, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால இருக்கலாம். இப்போ இருதயத்தில் இருக்க பிரச்சனை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயும் வந்துட்டு 2-3 விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்துட்டு முக்கியமாக இருதயத்தில் ரத்த குழாயில் அடைப்புகள் இருந்துச்சுன்னா சில பேர் நடக்கும் போது மூச்சு திணறல் ஏற்படுது, படிக்கட்டு ஏறினா மூச்சு வாங்குது, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறினா மூச்சு வாங்குது டாக்டர், அந்த மாதிரின்ற மாதிரி நிறையா சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் டு ஒரு இருதயத்தில் ரத்த குழாயில் அடைப்புகள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரலாம். சில பேருக்கு வால்வு சுருக்கங்கள் சொல்லுவாங்க. இருதயத்தில் மொத்தம் 4 வால்வுகள் இருக்கும். அந்த வால்வு சுருக்கத்தினாலேயோ இல்லை வால்வு லீக்னாலேயோ சில பேருக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். சில நேரங்களில் இருதய பம்பிங் ஃபங்க்ஷன், ஹார்ட் பம்ப் பண்ணணும், நார்மலாக 60% மேலே இருதயம் பம்ப் பண்ணணும், அதில் ஏதாவது பம்பிங் ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்துச்சுனாலும் மூச்சு திணறல் மாதிரி ஏற்படலாம். அது இல்லாமல் சில நேரங்களில் இருதயத்தில் கஞ்சனைட்டனாகவே குழந்தை பிறந்ததுலேருந்தே சில பேருக்கு அந்த ஹார்ட்டில் ஹோல்ஸ் இருக்குது, இல்லை வேறு மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தொந்தரவுனால கூட சில பேருக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். இதெல்லாம் ஒன்று நம்ம பேஷண்ட்டு பேஸ் பண்ணி நம்ம இசிஜி, எக்கோ, சில பிளட் டெஸ்ட்டு அதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த தொந்தரவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ என்ன தொந்தரவு இருந்ததை நம்ம பார்த்து நம்ம தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதய ஆரோக்கியத்தை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். எத்தனையோ எபிசோட்ஸ் நானும் வந்துட்டு தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கேன், இதயம் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் நானும் கேட்டிருக்கேன். பட் கேட்கும் போதெல்லாம் டாக்டர்ஸ் பெரும்பாலும் பேசுகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி, இதை பற்றி நிறைய சொல்லுவாங்க. பட் இதை தவிர்த்து எக்கோ, இசிஜின்ற மாதிரியான நிறைய ப்ரொசீஜர்ஸும் நிறைய டெஸ்ட் வகைகளுமே வந்து இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த எக்கோ அப்படின்ற ஒரு விஷயம் எந்த நேரத்தில், எந்த தருணத்தில் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ எக்கோ கார்டியோகிராம்னா என்ன அப்படின்னு நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னா, இருதயத்தை வந்து நம்ம வெளியில் இருந்தோ இல்லை உள்ளே இருந்தோ நம்மளால் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அந்த ஹார்ட் பம்பிங், வால்வ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு கருவி தான் வந்து எக்கோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வயிறுக்கு வந்து ஒரு கிட்னியில் பிரச்சனை இருந்தாலும் ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம், ஒரு பிளாடரில் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸ்கேன் எடுத்து பார்க்குற மாதிரி இருதயத்துக்கு ஒரு ஸ்கேன் தான் அந்த எக்கோ கார்டியோகிராம் அப்படிங்கிறது. சரிங்களா? அந்த எக்கோ கார்டியோகிராம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா டெக்னாலஜி வந்து முதல்ல வந்து வெளியில் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். செஸ்ட் மேலே வச்சு ஒரு ஜெல் அப்ளை பண்ணி செஸ்ட் மேலே வச்சு ஒரு ஸ்கேன் மாதிரி பார்த்து அதோட வால்வோட ஃபங்க்ஷன்ஸ், ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் வேரியஸ் பேராமீட்டர்ஸ் வச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஈசோஃபேஜியல் எக்கோன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்திருக்கு. டிரான்ஸ்ஈசோஃபேஜியல் எக்கோனா வாய் வழியாக ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணுற மாதிரி இருதயத்தை ஈசோஃபேகஸ் பின்னாடியிலேருந்து ஒரு நல்ல கிட்ட போய் நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம துல்லியமாக சில வால்வோட ஃபங்க்ஷன்ஸ், அந்த வால்வ் லீக்கு, வால்வ் சுருக்கத்தோட மெஷர்மெண்ட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மைட்ரல் வால்வ்னு இருதயத்தில் ஒரு வால்வ் இருக்குது, அந்த வால்வு சுருக்கமாக இருக்குது, அதுக்கு நம்ம பலூன் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு மைனர் ப்ரொசீஜர் பண்ணி அந்த வால்வு அடைப்பை நம்மளால் நீக்க முடியும்னா அந்த டிரான்ஸ்ஈசோஃபேஜியல் எக்கோ மாதிரி பண்ணி அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது டிவைஸ் க்ளோஷர்ஸ். இப்போ இருதயத்தில் குழந்தை பிறந்ததுலேருந்தே சில பேருக்கு இருதயத்தில் ஓட்டை இருக்குது, ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியாஸ் இருக்குது, இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த ஹோல்ஸை வந்து ஒரு மினிமல் இன்வேசிவ் ஒரு தொடையில் ஒரு ஊசி போட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியும்னா அதுக்கும் இந்த டிரான்ஸ்ஈசோஃபேஜியல் எக்கோ மூலமா நம்ம பண்ணி அந்த வால்வ்ஸ், அந்த ஹோலோட சைஸ் மெஷர்மெண்ட்ஸ், அதுக்கு என்ன சைஸ் டிவைசஸ் போடுறது, எப்படி அதை க்ளோஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து நம்ம டிரான்ஸ்ஈசோஃபேஜியல் எக்கோ மூலமா கண்டுபிடிக்கலாம். இன்னும் அதை விட அட்வான்ஸ்டாக வந்து இப்போ நம்ம எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலே இருக்குது. நம்ம தலைவர் டாக்டர் டிஆர் முரளிதரன் சார், டைரக்டர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்டியக் சயின்சஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வி டிட் ஒன் ப்ரொசீஜர், ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ட்ரா கார்டியக் எக்கோ கார்டியோகிராம் சொல்லிட்டு. ஒரு தொடையில் ஒரு சின்னதாக ஊசி போட்டு ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ஹார்ட்டுக்குள்ளே இருந்து ஹார்ட் கிட்ட போயிட்டு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஹோல் இருக்குது, ஹார்ட்டில் ஹோல் இருக்குன்னா அந்த ஹோல் கிட்டக்கே போயிட்டு we will be able to assess அந்த சைஸ், எவ்வளோ சைஸஸ் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம். சில நேரங்களில் அந்த ஒரு அரித்மியா ப்ரொசீஜர், அந்த 3D ஒரு போன காலர் கேட்டப்போ 3D அபிலேஷன் அதை பற்றி சார் டிஸ்கஸ் பண்ணார். இருதய துடிப்பு வேகமாக துடிக்கும் போது 3D அபிலேஷன் மூலயமா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டுக்கு வந்து நம்ம என்டர் ஆகணும். ஸோ என்டர் ஆகிறதுக்கு இந்த ஐஸ், இந்த எக்கோ கைடடாக வந்துட்டு அந்த டிரான்செப்டல் பங்க்சர்னு பண்ணி லெஃப்ட் சைடு ஈஸியாக காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப 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 குறைவாக நம்ம ஈஸியாகவும் அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு இந்த இன்ட்ரா கார்டியக் எக்கோன்ற லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அதுக்கு இன்னொரு அனதர் திங் வந்து ஒரு மெடிசன் கொடுத்து டோபூட்டமைன் ஸ்ட்ரெஸ் எக்கோன்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குது, அந்த ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் நம்ம சப்போஸ் ஸ்டென்ட் வைக்கிறோமோ இல்லை பைபாஸ் பண்ணுறோமோ இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு வயபிலிட்டி அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெடிசன் கொடுத்து அந்த
அந்த ஹார்ட் பம்பிங் இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கலாம் நம்ம டோபுட்டமின் ஸ்ட்ரெஸ் எக்கோ மூலயமா. சில நேரங்களில் அயோட்டிக் வால்வ் சுருக்கமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்க பேஷண்ட் ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த வால்வு பிரச்சனைனால தான் அந்த ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் கம்மியாச்சா அதை பார்க்குறதுக்கு அந்த டோபுட்டமைன் ஸ்ட்ரெஸ் எக்கோன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஜென்ரலாக டிரான்ஸ்தொராசிக் எக்கோ இருக்குது, டிரான்ஸ் ஈசோஃபேஜியல் எக்கோன்னு ஒன்று இருக்குது, டோபுட்டமைன் ஸ்ட்ரெஸ் எக்கோன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இன்ட்ரா கார்டியக் எக்கோ கார்டியோகிராம், ஹார்ட்டுக்குள்ளே போய் பார்க்குறது இன்ட்ரா கார்டியக். இந்த மாதிரி மல்டிபிள் இது இருக்குது. ஒரு பேஷண்ட்ஸை பொறுத்தும் அவங்களோட சிம்டம்ஸோ அவங்களோட தேவைகள் பொறுத்தும் நம்ம எந்த எக்கோ பண்ணுங்கிறத சூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஒரு சாமானிய மக்களில் இருந்த ஒரு நபராக எனக்கு எக்கோ அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் தெரியும். எக்கோவில் இவ்வளோ வகைகள் இருக்குது அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியமான தகவல் தான். இன்னும் வேறு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது சார் எக்கோவை பொறுத்த வரைக்கும்? மேபி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன நம்ம கடந்த 2-3 கேள்விகளில் ஒரு பேஷண்ட் ஒரு இந்த AVNRT நீங்கள் கேட்டீங்க ஏன் லேடிஸ் வருதுன்னு. குறிக்கிறதுக்கு மன்னிக்கவும் சார், நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம், இது ஹாப்பி ஹார்ட். சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? டிவியை பார்க்காம போன்ல பேசுங்க சார். வணக்கம். கோயம்புத்தூர்ல பேசுறேன் மேடம். சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு இந்த கால் ஒரு நேரம் தொங்கூட்டம்லாம் கால் வீக்க வரும். அதை பத்தி கேட்கணும். ஓகே, உங்களுடைய வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? 61. வணக்கங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னதாக இருதய வியாதி இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த கால் வீக்கம் இருக்கு அதுக்காக இருதய வியாதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை சொன்னது சார். ஓகே. 2வது கேள்வி, இந்த கால் வீக்கம் 2 கால்லையும் இருக்குங்களா ஒரு காலில் மட்டும் இருக்குங்களா? 2 கால்லையும். காலையில் எந்திரிக்கும் போது அதிகமாக இருக்கா இல்லை மாலை நேரங்களில் அதிகமாக இருக்குங்களா? நல்லா 4 பேர் நடந்து வேலை செய்ய அதிகமாக எந்திரிக்கும் போது இல்லை, அவ்வளோ இல்லை. காலையில் எந்திரிக்கும் போது இல்லை. புரியுதுங்க. நடந்தா மூச்சு வாங்குறது அப்படியே கஷ்டம் இருக்குங்களா? நடந்தா மூச்சு வாங்குறது படப்படப்பதாக இருக்குங்களா? வீட்டில் வேலை செய்யும் போதோ நடக்கும் போதோ படி ஏறும் பொழுதோ நெஞ்சு படப்படப்பு மூச்சு வாங்குறது அப்படியே கஷ்டம் இருக்குங்களா? இல்லைங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் சொல்கிற பதில் எப்படின்னாங்க, இந்த கால் வீக்கம் எப்பயுமே 2 கால்லையும் வருது, காலை நேரங்களில் எந்திரிக்கும் போது கம்மியாக இருக்குது, மாலையில் தொடர்ந்து வேலை செய்யும்போது அதிகமாகுது அப்படிங்கும் பொழுதே டிபெண்ட் சொல்லுவோம். அதுக்கு காரணம் வந்து உடலில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால. நம்ம ஊரில் காமன் இந்த மாதிரி டைமில் 2-3 உறுப்புகளுக்கு நம்ம தேடுவாங்க. இது இருதய வியாதியா, சிறுநீரக கோளாறா, இல்லை லிவர் ப்ராப்ளமானு. 3வது இதெல்லாம் பயப்படுறதுக்கு முன்னால் சாதாரண அனிமியா ரத்த சோகையிலும் இப்படி வரலாங்க. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து உங்களுக்கு மூச்சு வாங்கலைங்கிறீங்க, நெஞ்சு வலி இல்லைங்கிறீங்க. ஸோ இது நேராக இருதய வியாதி இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மி. ஆனால் வந்து சாதாரண டெஸ்ட் உங்கள் லோக்கலில் இருக்க ஒரு மருத்துவர் அணுகி ப்ளட் டெஸ்ட் பண்ணிங்கனாலே இப்போ பேசிட்டு அந்த மாதிரி இந்த எக்கோ கார்டியோகிராம், ECG, ப்ளட் டெஸ்ட் இதுலேயே வந்து இது கிட்னியா, ஹார்ட்டா, லிவரா இல்லை சாதாரண அனீமியா தானா கண்டுபிடிக்க முடியுங்க. வெறும் கால் மட்டும் வருது அப்படிங்கும்போது பெரிய பயப்பட தேவை இருக்காது. ஆனால் அலட்சியப்படுத்தாமல் உங்கள் குடும்ப மருத்துவர் அணுகி பரிசோதனை செய்யுங்க சார். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் பள்ளிக்கூடங்க. ஓகேம்மா, என்ன கேள்வி யாருக்காக கேட்க போறீங்க? ஓகேம்மா, உங்களுடைய வயதை சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. அம்மா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. உங்க போனை வந்து சரியா வச்சு பேசுங்க, சரியா கேட்கல. இப்ப சொல்லுங்க, உங்க வயது என்ன கேள்வி? வயசு 55. ஆஞ்சியோ பண்ணிருக்கு. நடந்தா மூச்சு வாங்குங்க. அதுதான் எப்படி என்னன்னு கேட்குங்க. சரி, இல்லை ஆஞ்சியோ எப்போ பண்ணதுங்கம்மா? இப்போ 4வது மாதம் 14 பண்ணிங்க. சரி, ஆஞ்சியோவில் என்ன இருந்துச்சுங்க? நார்மலாக இருந்ததுங்களா? அடைப்பு இருந்துச்சுன்னு பண்ணாங்க. ஓகே, அந்த அடைப்பை எடுத்துட்டாங்களாம்மா? எடுத்துட்டாங்க. சரி, அடைப்பை எடுத்த பிறகு நீங்கள் எப்படி உணர்றீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? இப்போ முன்னோட பெட்டராக இருக்கீங்களா? இருக்கிறங்க. ஆனால் நடந்தா மூச்சு வாங்குங்க. ஆமாம், அது வந்து உங்கள் ஹார்ட் எப்படின்னு பார்க்கணும். அடைப்புக்கு முன்னே ஹார்ட் எவ்வளோ பலகீனமாச்சு, இப்போ எவ்வளோ முன்னேறி இருக்குன்னு ரொம்ப முக்கியமான பாயிண்டம்மா. அடைப்பு எடுத்தோம் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணோம்னா அது முடிவல்லங்க, ஆரம்பம்னா திரும்பி அடைப்பு வரக்கூடாது. இன்னொரு ஆஞ்சியோ உங்கள் வாழ்க்கை முழுக்க தேவைப்படக்கூடாது. அதுக்கு தேவை வந்து நீங்கள் மருந்தில் கரெக்டாக எடுங்க. உங்கள் டாக்டர் தொடர்ந்து அவர் சொல்கிறப்போ போய் பார்த்துட்டு வாங்க. தேவைப்பட்ட நம்ம இப்போ பேசிட்டு எக்கோ மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு இருதயத்தை தொடர்ந்து ஸ்ட்ரென்த்தாக பலமாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போங்க. அதில் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைம்மா. அடைப்பு எடுத்ததுக்கு நல்லதுமா. நீங்கள் நார்மலாக இருக்க வாழ்த்துக்களும்.
அழைப்புக்கு ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. இன்ட்ரா கார்டியாக் எக்கோ இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு முன்மாதிரியாக நீங்கள் இருந்து இந்திய அளவில் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து நாங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரிக்க முடியுமா? ஆமாம், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம இந்த கடந்த 20 நிமிஷம் பேசுனதில் இந்த ஏவிஎன்ஆர்டின் இருதய துடிப்பு அதிகம், பெண்களுக்கு அதிகம். கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு லேடி பேஷண்ட்ங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 25-26 வயது தான் இருக்கும், மனமானவங்க. அவங்களுக்கு இந்த துடிப்பு அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. அவங்களுடைய கவலை உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த எக்ஸ்ரேஸ், கேத்லாபில் எக்ஸ்ரே நுண்கதிகள் பாயும் பொழுது அது அவங்களுடைய உடலை மாற்றத்தை ஏற்படுத்தலாம், பிறக்க போகிற குழந்தையை பாதிக்கலாம். அந்த பயம் அவங்களுக்கு உண்டு. அவங்க இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலை. எனக்கு கேட்டாங்க, சார் அது இல்லாமல் பண்ண முடியுமான்னு. இந்த இன்ட்ரா கடைக்கும் அந்த இடத்துல ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நாங்கள் அவங்களை என்ன பண்ணோம்னாக்கா கேத்லாபில் தான் பண்ணோம். ஆனால் எந்த எக்ஸ்ரே யூஸ் பண்ணாமல் இன்ட்ரா கடைக்கோ மூலம் இருதயத்தை பார்த்துக்கிட்டு இந்த முப்பரிமாண வரைபடம் 3D மேப்பிங்னு அது மூலம் ஹார்ட்டுக்குள்ளே கெத்திட்டு செலுத்தி அந்த துடிப்பு எங்கேருந்து மாறுதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆப்ரேஷன் பண்ணோம். அதாவது இந்த ஹோல் ப்ரொசீஜர் ஒரு 60லேருந்து 80 நிமிஷத்துக்குள்ளே பண்ணியிருப்போம். இந்த 80 நிமிஷமும் ஒரு ட்ராப் கூட எக்ஸ்ரே கிடையாது. புரியத்த ட்ராப் யூஸ் பண்ணுறாங்க, அவங்கள எக்ஸ்ரேவே யூஸ் பண்ணல. இதில் என்ன அட்வான்டேஜ்னால் அவங்களுக்கு அந்த நுண்கதிராளக்கூடிய வேறுபாடுகள் வரலாமா வரக்கூடுமா, அந்த ரிஸ்க் எடுக்கணுமா, அந்த பயம் இல்லாமல் இருக்கும். அவங்களுடைய அந்த கேள்வி அதான், டாக்டர் எனக்கு திருப்பி படப்பட போகிறது, எனக்கு வந்து நான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது பிறக்க நாளைக்கு நான் வந்து என்னுடைய குழந்தைக்கு ஏதாவது என்னால் ஊறுபாடெல்லாம் பண்ண முடியுமான்னு. நிச்சயமாக நான் முயற்சி பண்ணுறோமா, ஆனால் கேத்தோட வச்சா பண்ண போகிறோம். எமர்ஜென்சி நம்ம தான் எக்ஸசைஸ் பண்ணுவோன்னு அந்த அம்மா நல்லபடியாக பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய நோயாளிகளுக்கு கடந்த ஒரு சில வருடங்களாக பல நோயாளிகளுக்கு நாங்கள் கேத்தில் உள்ளே போகும் பொழுது இந்த 3D மேப்பிங், இந்த இன்ட்ரா கடைக்கோ இது ரெண்டும் எடுத்துகிட்டு போனோம்னாக்கா எக்ஸ்ரே தேவைப்படுறது இல்லைங்க. இந்த 100கணக்கான நோயாளிகள் அது மாதிரி பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் நாங்கள் நண்பர்கள் வந்து நாங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் படத்தையும் பார்த்துக்கோங்க, லெட் ஏப்ரன் போடுவோம். அந்த லெட் ஏப்ரனே போடாமலாம் போய் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது லெட் ஏப்ரனே போட மாட்டோம், போயிட்டு இந்த இது பண்ண முடியும். இது ஒரு வரப்பிரசாதம் தாங்க. கண்டிப்பாக இந்த டெக்னாலஜி பயப்படும் தெரியல. இன்ட்ராடே ஏக்குங்கிறது ஒரு சின்ன ஒரு ரீஃபில் திக்னஸ், ஒரு பேனா ரீஃபில்லுங்களா, அந்த இதுக்கு ஒரு கெத்திட்ட உள்ளே போய் இருதயத்துக்குள்ளே எங்கே இருக்குது, நாங்கள் எங்கே இருக்கோம், எந்த அறையில் இருக்கோம், அந்த அறை எப்படி இருக்குது, எங்கே நம்ம கெத்திட்ட வைக்கணும், அது தொடர்ந்து கண்காணித்து பண்ணுற வைத்தியங்க. உலகளவே லெவலில் அதிகமாக பண்ணிட்டுருக்காங்க. இந்தியாவில் நாங்கள் டெவலப் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் சொன்ன நானும் ஐ எம் ஒன் ஆஃப் த பர்சன் இன்வால்வ் இன் தி டெவலப்பிங் as a pure intracardiac echo based ablation with 3D mapping. நன்றி. எதுவும் சாத்தியம், நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்றதுக்கான சிறந்த எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரியான புது புது கண்டுபிடிப்புகள், அதுவும் மருத்துவ ரீதியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பேருடைய உயிர்களை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தலை வந்து வணங்கிக்கிட்டே தான் இருக்கணும். நிகழ்ச்சியில் இப்போ வந்து காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் பண்ருட்டிலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? சார்கிட்ட இருக்கு, எக்கோ எடுத்துருக்கீங்க. ஓகேம்மா, எக்கோ எடுத்திருக்கீங்களா ரீசெண்டாக? எடுத்துருக்கேன். அதுக்கு மைல்டாக சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து 5 நிமிஷத்துக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம டேப்லெட், கேபிடி டேப்லெட் சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, உங்கள் வயது என்ன? எனக்கு ஒரு வயது, என்னுடைய குழந்தைக்கு 8 வயசு. ஓகேம்மா, ஓகே. இப்போ உங்கள் கேள்விக்கான பதிலை நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ யாருக்கு உங்கள் குழந்தைக்கு பிரச்சனையா? சரியா கேட்கல. அம்மா, உங்களுக்கு ப்ராப்ளமா இல்லை உங்கள் குழந்தைக்கு ப்ராப்ளமா? குழந்தைக்கு பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா? ஓகே, உங்கள் 8 வயது குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எக்கோ எடுத்திருக்கீங்க. அம்மா, உங்கள் சைடில் சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோனை சரியாக வச்சு பேசுகிறீங்களா? சரி. உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிடுங்க, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனில் பேசுங்க. சரி. இப்போ சொல்லுங்கம்மா, உங்கள் குழந்தைக்கு என்ன பிரச்சனை? நரம்பு தளர்ச்சி ஆச்சு. ஓகே. அதனால அந்த நரம்பு டாக்டர் கிட்ட போய் பார்த்ததுக்கு எதுக்கும் நீங்க ஹார்ட் நல்லா இருக்கான்னு எக்கோ பார்த்துருவாங்க. அந்த நேரத்துக்கு போய் பார்த்ததுக்கு இல்லை மைல்டான பிரச்சனை இருக்குதுமா, ஒரு வருஷத்துக்கு அந்த இன்ஜெக்ஷன் மாத்திரை, கேபிடி மாத்திரை இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. என்ன மாத்திரை? கேசிடின் மாத்திரைங்களா? ஆமா. ஓகே. இப்போ குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா? நரம்புல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா, வெள்ளை அணுக்கள் ஏதோ அதிகமா எனக்கு. ஓகே 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 ஓகே. அதாவது ஒரு ரத்த சம்பந்தமான பிரச்சனை, ஒயிட் செல்ஸ், பிளட்ல வந்து ரெட் செல்ஸ், ஒயிட் செல்ஸ் சொல்லுவோம், சிகப்பணுக்க வெள்ளை அணுக்கள்.
அது அதிகமாக இருந்தால் அது ஒரு விதமான நோய்ங்க. அது பல வகைகள் உண்டு. நம்ம அம்மா நேராக இதான்னு தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் வெள்ளை அணுக்கள் அதிகமாகும் போது உடலில் பல மாற்றங்கள் வரும். சில பேருக்கு வந்து நரம்புகள் பாதிக்கப்படலாம். நரம்பு அவங்க சொல்லும்போது படுதுங்க. ரெண்டாவது கூடவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ ஒரு 8 வயது குழந்தை இது எல்லாம் இருக்குன்னு அப்படின்னாக்கா இந்த குழந்தையை வந்து முறையான சிகிச்சை வந்து நல்ல ஒரு குழந்தை மருத்துவர், நல்ல ஒரு குழந்தைகளுக்கு பார்க்குற மருத்துவமனையில் இது எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணி வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பாசிட்டிவ் திங், ஏன்னா உறுதியாக நம்ம சொல்ல முடியறாலும் இந்த வெள்ளை அணுக்கு அதிகமாக 8 வயது குழந்தைகளுக்கும் போது பல பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து விஞ்ஞானம் வந்து முழு குணமடையக்கூடிய சிகிச்சைகள்லாம் இருக்குங்க. பட் எது தேவை, எது எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம பார்த்தான்னு சொல்ல முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சூர்யா? அதே தான் சார். இப்போ அவங்க வெள்ளை அணுக்கள் ஜாஸ்தியாக இருக்கும் போது சில பேருக்கு வந்து நரம்பு பிரச்சனைகள் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது ஏற்படலாம். பட் இப்போ லேட்டஸ்ட் அது என்ன டைப்பில் நிறையா டைப்ஸ் இருக்குது இந்த வெள்ளை அணுக்கள் ஜாஸ்தியாகிறதுக்கு. எந்த விதமான வெள்ளை அணுக்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, எதனால் அதிகமாக இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிகிச்சை பண்ணாதான் நம்ம அது என்னன்றதை நம்ம ஃபர்தராக நம்ம இது பண்ண முடியும். குணமாகிறத பற்றி சார் சொன்ன மாதிரி ரொம்ப இப்போ பாசிட்டிவாக வந்து இப்போ நிறையா புது மருந்துகள் அதெல்லாம் வந்திருக்கு. இந்த வெள்ளை அணுக்கள் கம்மிப்படுத்துறதுக்கு, இந்த கவுண்ட்டை கம்மியாக்கிறதுக்கு, அதோட தீவிரத்தை கம்மிப்படுத்துறதுக்கு. ஸோ அந்த இது என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சி அதை பேஸ் பண்ணி மருந்து ஆரம்பிச்சா குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, அழைப்புக்கு ரொம்ப நன்றிமா. பொதுவாக இந்த WBCன்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸோட கவுண்ட் எவ்வளோ இருந்தால் நார்மல்? ஓகே, இப்போ 4000 வந்து 11000 4 to 11,000 சொல்லுவோம். அதில் சப்டைப் பண்ணுங்க, நியூட்ரோஃபில்மோ, லிம்போசைட்ஸ், பேசோஃபில், மோனோசைட்ஸ்னு. அது இன்னைக்கு வந்து ஒரு தனி பிரிவுங்க, ஹெமட்டாலஜி, ரத்த சம்பந்தமான நோய்கள். கார்டியில் இருந்தால் எல்லாருமே டாக்டர் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு நோயாளியை பார்க்கும்போது முதல்ல நாங்கள் பிளட் கவுண்ட் பார்ப்போங்க. புரிஞ்சதுக்கு சாதாரண இன்ஃபெக்ஷன் கவுண்ட்ஸ் அதிகமாகலாங்க. இந்த 11,000 20,000 சாதாரண இன்ஃபெக்ஷனாலே. அதனால் இது இந்த ஒயிட் செல் ஏன் மேலே போணுச்சு, இயற்கையாக அதாவது இன்ஃபெக்ஷனாலேயா, சிம்பிள் ப்ராப்ளமாக, காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக, அது டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட். ஓகே ஓகே சார், நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ மேடம், குட் ஈவினிங் மேடம். வணக்கம் சார், குட் ஈவினிங். எங்கே இருந்து கூப்பிடுறீங்க? நாங்கள் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து கூப்பிட்றோம் மேடம். சரி, யாருக்காக கேள்வி? எனக்காக தான் மேடம். உங்களுடைய ஏஜ் சொல்லிட்டு உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்கள் டைரெக்டாக டாக்டர் கிட்ட கேட்டுடலாம். ஏஜ் வந்து 32 மேடம், 32 மேடம். ஓகே ஓகே மேடம், சாப்பிட்டு கேட்கலாமா மேடம்? எஸ் எஸ் கேளுங்க, சொல்லுங்கள் சார். சூர்யா சார் ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு 6 month முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தேன். சரிங்க. அப்போ வந்து அவங்க ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க. அப்புறம் திரும்பி டாக்டர் ரெஃபர் பண்ணதுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருங்க அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி அனுப்பிவிட்டாங்க சார். சரிங்க சரிங்க. ஆனால் அப்பையிலேருந்து எனக்கு இந்த செஸ்ட் பெயின் இருந்துகிட்டே இருக்கு சார். இப்போ செஸ்ட் பெயின்ன்றது 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருந்தா அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குங்களா உங்களுக்கு? இப்பயும் கண்டினியூட்டாக இருக்கு சார். கண்டினியூஸாக இருக்கு. செஸ்ட் பெயின் எந்த இடத்துலங்க இருக்கு? இடது பக்கம் இருக்கா, வலது பக்கம் இருக்கா? இடது பக்கம் சார், இடது பக்கம். இடது பக்கம் தான் இருக்கு. இப்போ செஸ்ட் பெயின் வந்து நடக்கும் போது அந்த வலிகள் ஏதாவது அதிகமாகிற மாதிரி தெரியுதுங்களா, இல்லை அதே மாதிரி தான் இருக்கா? இல்லை, எப்பொழுதுமே ஒரு நார்மலாக ஒரு பெயின் இருக்க மாதிரியே இருந்துகிட்டு இருக்கு சார். வலி இருந்துகிட்டே இருக்கு. வலி எப்படிங்க, சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்குங்களா, இல்லை அழுத்துற மாதிரி, அந்த கட்டை போட்டதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? லைட்டாக ஒரு அழுத்துற மாதிரி இருக்கு சார். அழுத்துற மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கா அந்த வலி உங்களுக்கு? எப்பொழுதுமே சார். நெஞ்சு எரிச்சல் அதிகமா இருக்கு சார். நெஞ்சு எரிச்சல் நடக்கும் போது அந்த நெஞ்சு எரிச்சலோ இல்லை நெஞ்சு வலியோ அது அதிகமாகுதுங்களா? அதிகமாகல சார், அதே ஒரு இதுல இருக்கு சார். இதுக்கு முன்னாடி இந்த இசிஜி எக்கோல பார்த்துட்டு ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னாங்களா? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இடையில கூட பார்த்தோம் சார், இசிஜி டிஃபரெண்டா தான் இருக்குன்னாங்க சார். இசிஜில மாறுபட்டிருக்கு. எக்கோ பார்த்தாங்களா? இருதயத்துக்கு ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்த்தாங்களா? எக்கோ பார்த்துட்டு நார்மலா இருக்குன்னாங்க சார். எக்கோ பார்த்துட்டு நார்மலா இருக்குன்னாங்க. ஏதாவது ட்ரெட்மில் டெஸ்ட், அந்த நடக்க வச்சு இசிஜி பண்ற டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல சார். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. வேற ஏதாவது உங்களுக்கு சக்கரை வியாதி, வேற ஏதாவது பிபி மட்டும் இருக்கு சார். பிபி மட்டும் இருக்கு, சுகர்லாம் கிடையாது. சுகர், கொலஸ்ட்ரால் அதெல்லாம் நார்மலா வச்சிருக்கீங்களா? ஆமாம் சார். சரி, ஓகேங்க. சரி, இதை நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து இப்போ சிறு வயதில் பிபி உங்களுக்கு இருக்கிற காரணத்தினால இது ஹார்ட் பிரச்சனையாக இருக்கான்றதை அடுத்த கட்டம் நம்ம எவாலுவேஷன் பண்ணுறது நல்லது தான். அதுக்கு வந்து சில சிம்பிள் டெஸ்ட்டு, அதாவது ஊசி இல்லாமல் நான் இன்வேசிவ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அது நடக்க வச்சு அந்த ட்ரெட்மில் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, நடக்க வச்சு இசிஜி எடுக்கிற டெஸ்ட். அது நம்ம பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களால் நடக்க முடியல, நடக்கும் போது நெஞ்சு வலி இருக்குது, இல்லை நடக்கிறச்ச கால் வலி, அந்த மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் சொல்லுவாங்க. சிடி ஸ்கேன் மூலயமா ஒரு ஆஞ்சியோ எடுத்து பார்க்குறது. அதுவும் வந்து நான் இன்வேசிவ் டெஸ்ட் தான். கையில் ஒரு இந்த குளுக்கோஸ் போடுறதுக்கு நரம்பு இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா, அது மூலயமாவே ஒரு டை மாதிரி செலுத்தி ஒரு சிடி ஸ்கேன் மூலயமா ஆஞ்சியோ பண்ணி அடைப்புகள் இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் 3வது வந்து டைரெக்டாக இன்வேசிவாக ஆஞ்சியோ பண்ணுறது. கையில் ஒரு ஊசி போட்டோ இல்லை தொடையில் ஒரு சின்ன ஊசி போட்டோ இருதயத்துக்கிட்ட போய் ஒரு கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒரு ஸ்கேன் மாதிரி எடுத்து பார்த்தா இருதயத்தில் அடைப்பு இருக்கா இல்லையான்றது தெரியும். உங்களுக்கு ரொம்ப ஒரு 6 மாதமாக தொடர்ந்து தொந்தரவுகள் இருக்கிறதுனால அடுத்த கட்டம் எவாலுவேஷன் பண்ணி பார்க்கறது நல்லது.
எங்கள் சைடில் அதுதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? காஞ்சிபுரத்துல பேசுறேன். சரி, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எங்களுக்கு ஓகே, உங்களுடைய ஏஜ் அண்ட் கொஸ்டின். ஏஜ் வந்துட்டு 48 ஆகுது. ம். ஆஃப்டர் மெனோபாஸ் லேடிஸ் அவங்க ஹார்ட்டை எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கலாம்? ஆஃப்டர் மெனோபாஸ் வரைக்கும் புரிஞ்சுது. மீண்டும் அந்த கேள்வியை கேட்டுறீங்களா? ஹார்ட் எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கலாம்? ஹார்ட் எப்படி ஹெல்தியா வச்சுக்கலாம் ஆஃப்டர் மெனோபாஸ்? ஓகே, ஒரு குட் கொஸ்டின். நிறைய ஃபீமேலுக்கு ரெப்ரசன்டேட்டிவா அவங்க கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஷனுங்க. ஏன்னா நம்முடைய இந்த மெனோபாஸ் முடியும் பொழுது உடலில் போகிற ஹார்மோன் மாற்றம் வந்து உடல் மாற்றம் பலவிதமான மாற்றங்களை தருதுங்க. ஒரு காலத்தில் வந்து ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் வந்து அந்த ஹார்மோன் திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் டேப்லெட் கொடுத்தா ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி அது உண்மை இல்லைங்க. நாங்கள் அந்த ஹெச்ஆர்டி வந்து ஹார்ட்டுக்காக கொடுக்கறது இல்லைங்க. பட் கைனகாலஜிஸ்ட் பார்க்கும் பொழுது வேறு பல காரணங்களுக்கு ஹெச்ஆர்டி ஆஃப்டர் மெனோபாஸ் தராங்க. பட் வெறும் மெனோபாஸ் வந்துச்சு டாக்டர் எனக்கு ஹெச்ஆர்டி கொடுத்தா இருதய வியாதியை தடுக்க முடியுமா? இன்றைய விஞ்ஞானம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஆனால் மெனோபாஸ் அப்புறம் வந்து வேறு மாற்றங்கள், சுகர், பிளட் ப்ரெஷர், உடற்பருமனோ, கொலஸ்ட்ராலோ, இதெல்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக ட்ரீட் பண்ண கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பெண்களுக்கு இருதய வியாதியே வராதுன்னு நினச்சோம். இப்போ அப்படி இல்லைங்க. இளம் வயதிலே பார்க்குறோம். மெனோபாஸ் அப்புறம் இருதய வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சிகிச்சை மூலம் நம்ம தடுக்க முடியும். நோய் தடுக்கிறது தான் நல்ல வழி. அவங்க அம்மா கேட்ட மாதிரி நம்ம பண்ண வேண்டியது ஒரு செக்கப், கீப் யுவர் நம்பர்ஸ் லோ. எந்த நம்பர்னாக்கா ப்ளட் ப்ரெஷர் கம்மியாக வைங்க, சுகரை கண்ட்ரோலில் வைங்க, அனிமியா அவாய்ட் பண்ணுங்கள், வெயிட்டு கரெக்டான வெயிட் வைங்க, கொலஸ்ட்ரால் குறைச்சி வைங்க. இதுதான் நாங்கள் திருப்பி சொல்கிறது. ஓகே, அழைப்புக்கு ரொம்ப நன்றி. பொதுவாகவே வந்துட்டு ஆண்களுக்கு தான் இந்த ஆல்கஹால் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து பார்க்கப்படுறதுனால மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் லைக் கார்டியாக் ப்ராப்ளமும் சரி, இந்த லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவங்களுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுக்குமே வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. காரணம் இந்த சொசைட்டல் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற சில விஷயங்களாக இருக்கலாம், நிறைய பாரங்களை வந்துட்டு அவங்க சுமக்கிறதுனால கூட இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கு சிறப்பாக நீங்கள் பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் இன்னொரு விஷயமும் பெண்கள் சார்ந்த ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன். அந்த இன்ட்ரா கார்டியாக் எக்கோ சொன்னீங்க இல்லையா, பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு முயற்சிக்கிற ஒரு பெண்மணி வந்து அதை செக் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ பிரெக்னன்சி டைம்லேயே சில பெண்களுக்கு வந்துட்டு இந்த இதய துடிப்பு திடீர்னு வேகமாகிறதும் கம்மியாகிறதும் அந்த மாதிரி இதயம் சார்ந்த சில இஷ்யூஸ் வந்து எழும்புதுன்னு நாங்கள் கேள்விப்படுறோம். நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இது ஒரு பெரிய ப்ரோக்ராமே பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கார்டியாலஜி, கார்டியோ ஆப்ஸ்டெட்டிக்ஸ்னே ஒரு ஃபீல்டாக டெவலப் ஆகிட்ருக்கும். ஓகே, ப்ரெக்னன்சி அப்போது ப்ரெக்னன்சிக்கு முன்னும் பின்னும் இருதய நோய் எப்படி இருக்குது பார்க்கணுன்னு இப்போ நம்ம மருத்துவக் கல்லூரியிலையும் வந்து அது ஒரு ப்ராஜெக்டாக டு த ஃபீல்டு போய் பண்ணுறதுக்கெலாம் முன்னேற்பாடு எடுத்துகிட்ருக்கோம். நான் என் நண்பர் சூர்யாவை பற்றி பேச சொல்கிறேன். ப்ரெக்னன்சி அண்ட் ஹார்ட் இது சூர்யா நேர்களுக்காக. இப்போ ப்ரெக்னன்சியில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் சைட்லும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க எக்கோ வந்து எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக இந்த எக்கோ கார்டியோகிராம்ன்றது முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருதயத்தோட பம்பிங் ஃபங்க்ஷன், வால்வு ப்ராப்ளம், அது இல்லாமல் இருதயத்தில் வேறு ஏதாவது கஞ்சனைட்டல், குழந்தை சின்ன வயதிலிருந்தே வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டூல், நான் இன்வேசிவ், ரொம்ப ஈஸியான டூல். சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம மருத்துவக் கல்லூரி வழியாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், அந்த கல்யாணம் ஆகிற வயசில் இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, இல்லை ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கிற ஃபீமேல்ஸ் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு எக்கோ ஸ்கேன் ஒன்று பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன், வால்வ் பிரச்சனைகள், இருதயத்தில் வேறு ஏதாவது துளைகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சோம், ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா ரிஸ்க்கு வந்து குழந்தை பிறக்க சமயத்தில் அம்மாக்கும் சரி குழந்தைக்கும் சரி ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி முன்னாடிலேருந்தே நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது, சப்போஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்லையோ இல்லை செகண்ட் ட்ரைமஸ்டர் பிகினிங்லேயோ ஒரு எக்கோ ஸ்கேன் நம்ம பண்ணி பார்த்துட்டு இசிஜி, ஒரு எக்கோ பேசிக்காக சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய சென்டர்ஸ்க்கு நம்ம அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள மாதிரி ஒரு டெர்ஷியரி கேர் சென்டர்னு சொல்கிறதுல அந்த இடத்துல வச்சு டெலிவரி பார்க்கும்போது ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு ஆப்ஸ்டெட்டிக்ஸு, அனஸ்தீசியா எல்லாருமே சேர்ந்து, ஒரு மயக்க மருந்து டாக்டர், ஒரு இருதய டாக்டர், அப்புறம் கைனகாலஜிஸ்ட், ஆப்ஸ்டெட்டிஷியன், அவங்களாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அவங்க அந்த குழந்தை பிறக்க சமயத்தில் ஒரு ரிஸ்க்கை நம்மளால் குறைக்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுற தேவையான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் மாதிரி.
நிறைய விஷயங்கள் இதயம் சம்மந்தப்பட்ட இன்னும் இவ்வளோ இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தையும் சொல்லி நம்மளுக்கு வந்து வியப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த விதத்தில் மீண்டும் அவங்களோட பேசுறதுக்கு முன்னாடி காலர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய கேள்விக்கு என்ன பதில் அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம். 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 எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் சென்னையில இருந்து கூப்பிடுறேங்க. ஓகே, யாருக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்கம்மா? எனக்கு சொல்லுங்க, உங்களுடைய வயசு என்ன? மஞ்சுளா, என் பேரு மஞ்சுளா. எனக்கு வந்து ஏற்கனவே ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கு. ஓகே. அது வந்து இப்போ ஷோல்டர் மூச்சு வாங்கறது ஜாஸ்தியா இருக்கு, ரெண்டு பக்கமா ஷோல்டர் வந்து ஓவரா வலிக்குது. கையெல்லாம் தூக்கவே முடியல. எதனால என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2-3 விஷயங்கள் எனக்கு தெரியணுமா. உங்களுக்கு என்ன வயசாகுதுங்கம்மா? 50 வயசு ஆகுதுங்க. ஹார்ட் ஆப்ரேஷன் எப்போ பண்ணாங்கம்மா? 2018. 18, 7 வருஷம் முன்னாடி. எதுக்காக பண்ணாங்கம்மா? என்ன பைபாஸ் ஆப்ரேஷனா? பைபாஸ் ஆப்ரேஷன் தான் பண்ணிருக்காங்க, வால்வு மாத்திருக்காங்க. ஓ, ஓகே. நல்ல இது முக்கியமான பண்ணா இருதயத்தில் உங்களுக்கு இளம் வயதிலே வந்து வேல் மாத்திர ஆப்ரேஷன் தேவைப்பட்டிருக்குன்னா அந்த வேல் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. நீங்கள் ரெகுலராக அந்த வேல் செக்அப் பண்ணீங்களா? நான் வந்து இந்த எக்கோலாம் போயிட்டு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. மாத்திரை ரெகுலரா எடுத்துருக்கேன். இல்லை, அந்த ஸ்கேனில் ஹார்ட் பம்பிங் எப்படி இருக்குது, அந்த வேல்வ் எப்படி இருக்குமா? அது அதான் ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் தெரியும். இப்போ 3 மாசம் ஆகல. கட்டாயம் பண்ணுவேன். இல்லை, மூச்சு வாங்கினா தள்ளி போடாதீங்க. 3 மாதங்கிறது ஒரு ரெகுலர் செக்அப்மா. பட் எனக்கு மூச்சு வாங்குது டாக்டர், நான் வேல் பேஷண்ட், ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சுத்தமா கையே தூக்கவே முடிய மாட்டேங்குது. எதனால என்னன்னு இல்லை, இதுக்கு அது சம்மந்தம் இருக்க வாய்ப்பு உண்டுமா. ஏன்னா இருதயத்துக்குள்ள வேல்வ் தான் நம்ம ரத்த ஓட்டத்தை ஒரு வழி பாதையாக வச்சிருக்கிறதுங்க. அந்த வேல் வந்து ஒரு பிரச்சனை, அதுக்கு மாற்ற வேண்டிய அளவுக்கு வந்திருக்குன்னா மாற்ற அந்த செயற்கை வேல் நல்லா இருக்கா, அந்த வேல் எந்த அளவு வேலை செய்யுது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா, உங்கள் கை தோள்பட்டைக்கு ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கா, இந்த கேள்வி எல்லாமே இருக்குங்க. இந்த கேள்விக்கு பதில் வந்து நம்ம நீங்களான இப்போ முடிவு பண்ணுறதை விட ஒரு பரிசோதனை தாங்க. நீங்கள் யார் உங்களுக்கு இருதய மருத்துவரோ அவரை திருப்பி அணுகி கண்டிப்பாக 3 மாதம் தள்ளி போடாதீங்க, செக்கப் பண்ணி கண்டுபிடிக்க முடியுங்க. பட் சில மருந்துகளாலேயும் ஆப்ரேஷன் மாறக்கூடிய வெளிப்பாக்க சதையினாலே வர வாய்ப்பு உண்டு. அதனால் இது ஒன்றும் இருக்காத நம்புவோம், பிரார்த்திப்போம். ஆனால் அதுக்காக தள்ளி போடாமல் போய் செக்கப் பண்ணிக்கோங்க. சரிங்க. நன்றிம்மா. நன்றிம்மா. அழைப்புக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர் சொன்ன மாதிரி சீக்கிரமாக போயிட்டு அந்த செக்கப் வந்து பண்ணிடுங்க. அண்ட் எனக்கு இப்போ இருக்கிற கேள்வி டாக்டர், இப்போது இதயத்தில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியாச்சு. இப்போ அந்த பேஷண்ட் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வந்து அந்த ரெகுலர் செக்கப் அப்படின்றத தவறாமல் பண்ணிடணும்? நல்ல கேள்வி. அது எந்த மாதிரி ஆப்ரேஷன் பொறுத்துங்க. இப்போ எங்களுடைய ரெகுலர் பேஷண்ட்ஸ் பைபாஸ் பண்ணுறோம், 1 வாரத்திலே வீட்டுக்கு போயிடுறாங்க, 1 மாதத்துலேயே முக்கால்வாசியும் வேலைக்கு போயிடுறாங்க. எங்களுடைய பரிசோதனையும் வீட்டுக்கு போய் ஒரு 1 வீக்கில் வாங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் 1 மந்த், அப்புறம் 3 மந்த்ஸ், அப்புறம் 1 to 6 months தான். ப்ரொவைடட் அவங்க எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குன்னு, அவங்க இருதயம் நல்லா இருக்குது, நார்மலாக இருக்காங்கன்னா, நார்மலாக ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு 2 செக்கப்பே போதுங்க. ஒரு செக்கப் அதில் ஃபுல் செக்கப்பாக பண்ணுவோம். இது வந்து நான் வந்து ஒரு பைபாஸ் காமன் டிசீஸ். பட் ஐ வில் ஆஸ்க் டாக்டர் சூர்யா ஹவு ஈ வில் அப்ரோச் இந்த மாதிரி வேல் பேஷண்ட் சர்ஜரி பண்ணும்போது என்ன மாதிரி பண்ண விரும்புகிறேன் அவர் சொன்னால் நல்லா இருக்குன்னு நான் விரும்புகிறேன். சரி சார், வால்வ் பேஷண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வால்வு மாற்று சிகிச்சை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வால்வு சுருக்கம் இருந்துச்சுனாலோ இல்லை வால்வு லீக்கில் இருந்துச்சுனாலோ அந்த வால்வை வந்து நம்ம மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வால்வு மாற்று சிகிச்சை வந்து சிறு வயசில் பண்ணும்போது மெட்டாலிக் வால்வுன்னு சொல்கிற மாதிரி ஒரு வால்வ், மெட்டல் பேஸ்டாக ஒரு வால்வ் போடுவாங்க. ஒரு 60-65 வயசுக்கு மேலே போச்சுன்னா டிஷ்யூ பேஸ்டு வால்வுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில வால்வ்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மெட்டாலிக் வால்வுக்கு போடும்போது சில நேரங்களில் மருந்து அசிட்ரோம் ஆர் வார்ஃபர்ன்னு சொல்லிட்டு பிளட் தின்னர்ஸ் மாதிரி நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி பிளட் தின்னர்ஸ் எடுக்கிற பேஷண்ட் வந்து ஒரு பிடிஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சில பிளட் டெஸ்ட் எடுத்து அதை நம்ம ஒரு மெயின்டைன் பண்ணணும். 2 to 3 அயோட்டிக் வால்வாக இருந்ததுன்னா ஒரு மெயின்டைன் ஒரு ரேஞ்ச் இருக்குது. மைட்ரல் பொசிஷனில் இருக்க வால்வாக இருந்துச்சுன்னா அதுக்கு சில ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ரேஞ்சஸில் மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு முதல்ல சார் சொன்ன மாதிரி டிஸ்சார்ஜ் ஆன முதல்ல ஒரு வாரத்தில் முதல்ல வர சொல்லுவோம். அந்த பிடிஐஎன்ஆர் வேல்யூ எப்படி இருக்குது, நம்ம கொடுக்குற அந்த அசிட்ரோம் மாத்திரைனா வார்ஃபரின் மாத்திரை அளவு வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருக்கா இல்லை அதிகமானதாக இருக்கா. ஏன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா வேல்வ் அடைச்சி போகிற வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ளீடிங் டெண்டன்சிஸ் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட்ரேட் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு வாரத்தில் வர சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டு அது நல்லா கண்ட்ரோல்டாக இருக்குன்னா ஒரு மாதத்துக்கு. அதுக்கப்புறம் இனிஷியல் டேஸில் மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த பிடிஐஎன்ஆர் லெவல் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் அந்த வயதானவங்களுக்கு சில இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி டாவின்னு சொல்லுவோம், டிரான்ஸ் கத்திட்டு ஒரு சின்ன துளை மூலியமாலே இந்த வால்வு மாற்று சிகிச்சை நம்மளால் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி அந்த பிடிஐஎன்ஆர் மானிட்டர் பண்ணுற தேவை
தேவைப்படுற மெடிசன்ஸ்லாம் தேவைப்படாது. அதுக்கு வேறு விதமான பிளட் தின்னர்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ரிப்பீட்டடாக வர சொல்கிறது, கொஞ்சம் ஸ்பேஸிங் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வர சொல்லுவோம். ஆக்சுவலாக இதுதான் மெயினாக நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஓகே சார், ஓகே. தெளிவாக நீங்கள் வந்து விளக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம், நாமக்கல்ல இருந்து கூப்பிடுறோம். ஓகே, யாருக்காக கேட்க போறீங்க கேள்வி? எனக்காக தாங்க மேம் கேட்க போறேன். சொல்லுங்க. மேம், என்னோட ஏஜ் வந்து 50 ஆகுதுங்க மேம். லெஃப்ட் சைடு மார்பில் வந்து ஒரு மாதிரி சுருக்குன்னு வலிச்சுட்டே இருக்கு, மின்ற மாதிரி. என் மெனபோஸ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சுங்க மேம். ஓகேம்மா. வெயிட் வந்து 80 kg இருக்கேங்க மேம். இது எதனாலன்னு எனக்கு ஏதோ பயமாவே இருக்கு, ஏதோ அது பிரச்சனை இருக்குமா அப்படின்ட்டு. ஒன்றும் பயப்படாதீங்க, டாக்டர்ஸ் லைன்ல தான் இருக்காங்க, இப்போ சொல்லிடுவாங்க. அம்மா, உங்களுக்கு சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு தான் இருக்குங்களாம்மா? அதுல இல்லைங்க சார், இப்ப பிபி மட்டும் 170 160 அந்த மாதிரி வருதுங்க சார். அது அதிகமாச்சுமா. ஏன்னா ஏன் கேட்டேன்னா, உங்க வயது, உங்க வெயிட் கொஞ்சம் அதிகமா. 80 kg கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் 5 அடி to 6 அடிக்குள்ளே தான் இருக்க முடியும். இப்போ உங்களுக்கு வெயிட் கண்டிப்பாக அதிகமாக. மூணாவது, ஆனால் ஒரு பாசிட்டிவ் திங், இந்த சுருக்குன்னு குத்துதுன்னு சொன்னீங்க இல்லையாம்மா, அந்த மாதிரி இருதய வியாதி யூஸ்வலாக வர்றது இல்லைம்மா. நம்ம இருதய வலி அதுமா இல்லை, நெஞ்சு பாரமாவோ வெயிட் வச்ச மாதிரியா அமுக்கிற மாதிரியா வலி வருதுங்களா? அந்த மாதிரி இல்லைங்க சார், ஒரு மாதிரி மின்ற மாதிரி வலிக்குது. மின்ற மாதிரி. அதே மாதிரி நடந்தா வந்து நெஞ்சு பாரம் அதிகமாகுது, மூச்சு வாங்குதுங்களா நடக்கும் பொழுது? நடந்தா அப்படிலாம் இல்லைங்க சார், எனி டைம் எப்ப ஒரு 2 நாள் இல்லாம இருக்கு, அப்புறம் 2 நாள் வலிச்சுட்டே இருக்கு. கண்டிப்பாமா. ஸோ நீங்க சொல்ற வலி வந்து ஏடிபிக்கல் பெயின் சொல்லுவோம், ஏடிபிக்கல் செஸ்ட் பெயின். இந்த மாதிரி பெயின்ல இருதய வியாதி வாய்ப்பு கம்மி. அது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் வயது, உங்கள் பிபி, உங்கள் பருமன், மீதி ரத்த பசங்க எனக்கு தெரியாதுமா. அது எனக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்கள் நாமக்கல்லையே உங்கள் மருத்துவரை அணுகி இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்கம்மா. இந்த வலி இருதயவியாதி இல்லைன்னா கூட எதிர்காலத்தில் உங்களுக்கு இருதயவியாதி வரக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரிஸ்க் ஃபேக்டர் சொல்லுவோம், வியாதி வரக்கூடிய காரணிகள், இது எல்லாத்தையும் சரி பண்ணுங்கம்மா. அது நல்லது. சரிங்களா? நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு காலர் இணைந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். ஹலோ சார், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னிலிருந்து பேசுகிறேன் மேடம். சரி, யாருக்காக உங்களுடைய கேள்வி? எங்க மிஸ்ஸஸ் கோசம். சரி, அவங்களுடைய வயதை சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு அப்படின்றத சொல்லிடுங்க. அவங்களுக்கு 56 வயசு. அவங்க இப்போ போன வருஷம் நவம்பர்ல வந்து ஹார்ட் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. ஆனா அதிகமா வலி இருக்க செய்ய முடியாது, அங்க ஸ்டென்ட் வச்சுங்கன்னாங்க. ஸ்டென்ட் வைனாங்க. அதுக்கு சரின்னு சொல்லிட்டு ஸ்டென்ட் வச்சுட்டோம். இப்போ எதனா ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னு போன இது செக்அப் போகும்போது கேட்கும்போது இப்போ பண்ண வேணான்ட்டாரு. மறுபடியும் வந்துட்டு இப்போ பல்வலி வந்துட்டு இருக்கு, அதை பத்தி அவர்கிட்ட கேட்கலாம் பார்த்தா அவர் வெளிநாடு போயிட்டு இருக்காரு. ஆக பல்ல ஓட்டை மட்டும் அடிச்சுக்கலாமா இல்ல பல்ல எடுத்துடலாமா அப்படின்னு கேட்கறது தான் உங்களுக்கு போன் போட்டிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப காமன் கேள்விங்க. ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் வச்சாலே பிளட் தின்னர் கொடுப்போம். ஆஸ்பிரின் மாத்திரைகள், குளோபிடோகரல் இதெல்லாம் ரெகுலராக கொடுப்போம். அந்த மாத்திரைகள் வந்து நம்ம உடலில் பிளட்டு உள்ள கிளாட் ஆகாமல் ஸ்டென்ட்டு அடைச்சிடக்கூடாது, கிளாட் ஆகக்கூடாதுன்னு கொடுக்குறதுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது வேறு ஏதாவது ஆப்ரேஷன் செய்ய போனால் அதில் ப்ளீடிங் வந்தாக்கா அதிகமாக, இப்போ பல் எடுக்கிறீங்க வச்சுங்க, ரத்தம் அப்போக்கு அதிகமாகலாம் அந்த எடுத்த இடத்துலேருந்து. அது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். ஸோ அந்த நேரங்கள் நம்ம என்ன நினைப்போம்னாக்கா, அது வராமல் என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் நாங்கள் நிறையா தடவை ரொம்ப பொரியத்தை சொல்லுவோம், இருதய வலி வந்து ரொம்ப டேஞ்சர் தென் பல்வலிங்க, ஆபத்தான விஷயம். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், சார் இந்த பல்வலியை கொஞ்சம் பொறுத்துங்க. ஏன்னா முதல் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் இந்த பிளட் தின்னரை நிறுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஸ்டென்ட்டுக்கு ரொம்ப அவசியம், எமர்ஜென்சியாக நிறுத்தலாம். இதே பல்வலியை மாத்திரை கண்ட்ரோல் பண்ண முடியும், கேட்ராக்ட் ஆப்ரேஷன் தள்ளி போட முடியும்னா 6 மாதமோ 1 வருஷம் தள்ளி போட்டுட்டு அப்போ இந்த மாத்திரையை நிறுத்தி பண்ண முடியுங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் டாக்டர் சொன்னது நல்ல விஷயந்தான், கொஞ்சம் பொறுத்து இருங்க. உங்கள் பல் டாக்டர் ஒரு தடவை பார்த்து கேளுங்க. இந்த மாத்திரையை நிறுத்தணும்னா கட்டாயமாக உங்கள் இதய மருத்துவரை பார்த்துட்டு நீங்கள் இருதயம் எப்படின்னு பார்த்து நிறுத்தி தான் பண்ணணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறுத்துறதுக்கு நீங்களாக மாத்திரை நிறுத்த வேண்டாம், டாக்டரை பார்த்துருங்க சார். நன்றி, வணக்கம். அழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க. ஃபீட்டல் எக்கோ பற்றின ப்ரீஃப் நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். ஷோருங்க, ஷோர். அதாவதுங்க, நீங்கள் வார்த்தை பேசுகிற இந்த தாய் சேய் நலம் நிறைய இன்றைக்கி மகளிர் சம்மந்தப்பட்ட இருதய வியாதி பேசிகிட்ருக்கோம். சொல்லப்போனால் இந்தியாவில் தமிழ்நாடுலாம் வந்து மிக தீவிரமாக தாய் சேய் நலம் பார்க்குறாங்க. நாம் ஆரம்பத்தில் கோயம்புத்தூர் வந்து கூட பேசுகிறாங்க. என்னுடைய நண்பர் சேரலாதன்னு ஒருத்தர் இருக்கார் டாக்டர்,
மேட்டுப்பாளையம் ஜிஹெச்சில் ஒரு சின்ன மருத்துவமனையில் அற்புதமான ஒரு தாய் சேனலாம் பார்க்குறாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னாக்கா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நண்பர் டாக்டர் சூர்யா சொன்ன மாதிரி மதரோட ஹெல்த் இம்பார்ட்டன்ட், அந்த குழந்தையோட வளர்ச்சி இம்பார்ட்டன்ட். இங்கே தான் இந்த ஸ்கேன் வருதுங்க. குழந்தைக்கு வந்து ஸ்கேன் பண்ணும் பொழுது அந்த கருவில் இருக்கும் குழந்தைக்கு அதான் அனாமலி இருக்கா, அதோடைய உடல் உறுப்புகள் சரியாக உருவாகிறதா, இதுதான் ஸ்கேன், ஃபீட்டல் ஸ்கேனுங்க. அது பண்ணும் பொழுது ஹார்ட்டையும் பார்க்குறோம். இதில் என்னன்னாக்கா, இருதயம் வந்து நான் போன நிகழ்ச்சியில் சொன்னேன், ஒரு அம்மா வயிற்றுல இருக்கும் பொழுது ஒரு 19-20 நாளே நம்ம இருதயம் துடிக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் அந்த இருதயம் ஃபுல்லாக ஒரு நார்மல் அடல்ட் ஹார்ட் மாதிரி உடனே உருவாது இல்லைங்க. பிறக்கும்போது மாற்றம் வரும், உள்ளே இருக்கும்போது மாற்றம் வரும். ஸோ ஒரு ஃபீட்டல் எக்கோங்கிறது இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டுங்க. சின்ன குழந்தை வயிற்றுக்குள்ளே அது திரும்பும்போது நான் இப்போ உங்களுக்கும் எனக்கும் எக்கோ பண்ணும்போது சூர்யா கிட்ட சொல்லலாம், முரளிதரன் இப்படி திரும்புங்கன்னா அப்படி திரும்புவேன். ஆனால் குழந்தை கேட்க போகிறது இல்லைங்க. அது திரும்பவும் தான் நம்ம இருதயத்தை பார்க்கணும். அதில் அந்த 4 அறைகள், அது வந்து வெளியே வர ரத்த குழாய்கள், லங்ஸ் வர ரத்த குழாய்கள், இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இன்றைக்கி அது ரொம்ப முன்னேறி இருக்குது. ஒரு அசாத்திய பொறுமை டாக்டருக்கு தேவை, குழந்தையோட கோஆப்ரேஷன் தேவை, கிடைக்குது நிறையா தடவை. இது ஏன்னாக்கா, இந்த குழந்தைக்கு இருக்க இருதய வியாதியை கண்டுபிடிக்க முடியுங்க. சில மேஜர் வியாதிகள் பிறந்த அன்னைக்கே ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். டிரான்ஸ்போஷன் கிரேட் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், ரத்த குழாய் மாறி வரதெல்லாம். இதையெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஃபீட்டல் எக்கோ மூலம் வயிற்றுக்குள்ளே அம்மா வயிற்றில் இருக்கும்போதே இந்த குழந்தைக்கு எந்த அளவு இருதய வியாதி இருக்குது, பிறந்த எத்தனை நாளே பண்ண முடியும்னு. இதுக்காக முதல்ல சொன்னேன், ஒரு சின்ன மருத்துவமனை பெரிய மருத்துவம் மாற்றிடும். இந்த வசதி இருக்கிற இப்போ ஒரு சின்ன இப்போ மேட்டுப்பாளையம் நண்பர் பார்க்கணும்னா அவர் சொல்லுவார், இந்த ஃபீட்டில் கொஞ்சம் அப்னாமல் இருந்துச்சு முரளி, நான் உடனே கோயம்புத்தூர் மாற்றினேன், உடனே சென்னைக்கு மாற்றணும். ஸோ குழந்தை பிறந்தவொடனே நம்ம நேராக கூட்டு போய் சில டைம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அதனால் ஒரு டெவலப்பிங் ஃபீல்ட், எக்ஸைட்டிங் ஃபீல்ட், ஹைலி ஹெல்ப்ஃபுல் ஃபீல்ட். தாய் சேய் நலம் நம்முடைய மிக மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். அதை அடையிறதுக்கு இந்த ஃபீட்டல் எக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக. அண்ட் இந்த மாதிரியான அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே வந்துட்டு ரொம்ப அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அதை ரொம்ப முன்னோடியாக இருந்து பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தட் அகேன். அண்ட் மீண்டும் நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து இணைந்து இருதயம் பற்றின பல விஷயங்களை எங்களுக்கு சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி டாக்டர்ஸ். தேங்க்யூ. நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்த இந்த நிகழ்ச்சி எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் ஹாப்பி ஹார்ட்ஸ்.